துதியிலே நாம் கேட்டது போல சபையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவர் எப்பொழுதும் அதை தான் விரும்புகிறார். சங்கீதம் 139 தாவீது சொன்னது போல அவர் முதல் வசனத்தில் என்ன சொல்கிறார்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கடைசியில் அந்த அதிகாரம் முடியும் போது கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை நீர் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். தேவன் நம்மை ஆராய்ந்து அவருக்கு மகிமையாய், அவருக்கு புகழ்ச்சியாய், ஒரு சபையாய் அவர் மகிமைப்படும்படிக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இப்படிதான் ஒரு காரியங்களை சொல்றாங்க. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறணும், இல்லை துதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் உள்ளத்திலே உண்மை இருக்கணும். அதே தாவீது தான் சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். கேட்டது போல அந்த உண்மை என்ன அப்படின்னா நம்முடைய அல்ல, நம்முடைய உண்மை அல்ல. அதை ஒருபோதும் அவருக்கு தெரியும். நம்முடைய உண்மை எவ்வளவு நாள் இருக்கும், அது எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நமக்கு உண்மையாய் அவர் வந்தாரே, அதை நாம் வெளிப்படுத்தும்படிக்கு, அந்த இருதயத்திலே நாம் உண்மையையும் நன்மையும் அவரை காத்து கொள்ளும்படிக்கு தேவன் தொடர்ந்து நம்மை பொறுப்படுத்தி நடத்த விரும்புகிறார். அப்படி உண்மையுள்ள இருதயத்தோடு தேவனை தேடுகிற மனுஷன் வாயில என்ன இருக்குன்னா, இதற்கு நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே. நாலாகமத்தில் தாவீது அப்படிதான் சொல்றார், நாங்கள் சந்தோஷமாய் ஒரு விஷயத்தை செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம் எப்போ உண்டாகும் அப்படின்னா, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் எங்களை கொடுக்க வந்திருக்கிறோம். நானும் என் ஜனங்களும் முழு இருதயத்தோடு எங்களை உம்மிடத்தில் கொடுக்க வந்திருக்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. இந்த சந்தோஷமும் இந்த முழு இருதயமும் எங்களால் உண்டானதல்ல, உம்முடைய ஈவு. நாங்கள் அதற்கு எம்மாத்திரம் எல்லாம் உம்முடைய கையிலிருந்து வாங்கி உமக்கே திருப்பி கொடுக்க இதோ சந்தோஷமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னா, திருப்தியாய் மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு தன்னை கொடுக்கும் பொழுதுதான். ஆண்டவர் அப்படி பார்த்து தான் முழு இருதயத்தோடு நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கும்படிக்கு நம்மை ஆண்டவர் ஆராய்ந்து அறிய விரும்புகிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்ல வாயில மாத்திரமல்ல, இருதயமாய் வருகிற எந்த ஜனத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதக்காரன் பேசிட்டே வரும்போது, என் நாவிலே சொல் புறவாதற்கு முன்னவே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்க போவேன்? எங்கேயுமே போக முடியாது. என் தாயின் கருவிலே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். கரு உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீர். ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படியே தாவீது சொல்லி போதுதான் அப்படியே காரியங்களை பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கான்னு பாருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. இப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு, நான் என்னை ஆராய்ந்து பார்க்குறேன், சரியாக தான் போயிட்டு இருக்கிறேன் போல எனக்கு தெரியுது. ஆண்டவரே, என்னை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, என்னை ஆராய்ந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, உம்முடைய நாமத்திற்கு மகிமையா என்னை பயன்படுத்திங்க, நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. ஏதோ கொஞ்சம் அனுபவிச்சு கொஞ்சம் விட்டு போகிறது இல்லை, நித்தியமாய் பரிபூர்ணமாய் முழுமையாய் உண்மை போலே மாறக்கூடிய அந்த வாழ்க்கை என்னை தந்து ஆசீர்வதிங்க. அதில் நான் எவ்வளோ குறைவாக இருக்கிறேன்னு என்னை பார்த்து எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் தாவீது இங்கே சங்கீதக்காரன் தாவீது தன்னை அப்பட்டமாக இங்கே வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் பக்கம் 141 புதிய ஏற்பாட்டில். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு உண்மையாய் நான் சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ
ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆண்டவர் நம்மை பெயர் முதல் கொண்டு அறிந்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை இந்த உலகத்திலே நாம் அவருக்கு மகிமையாய் நடக்கும்படிக்கு நம்மை அப்படி நடத்துகிறார். ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் வருகிறவரை அவர் பொறுப்பெடுக்க விரும்புகிறார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயா? என்னிலே நீ அன்பா இருந்தால் என் ஆடுகளை மேய்ப்பாய். அப்போ வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆண்டவருடைய அன்பை முழுமையாய் கண்டடைந்த மனுஷனாய் இருப்பான். அதை புரிந்து கொண்டவனாய் இருப்பான். எனக்காய் தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்ட மனுஷன்தான் என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்ன நீங்க பாருங்க ஆண்டவரே, என்ன நீங்க பாருங்க அப்படின்னு தன்னுடைய காரியங்களை ஆண்டவருக்கு காரியங்களை அப்படி சொல்லுவான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிற ஒருவர் இருக்கிறார். நம்ம எல்லாரையும் காக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சபையாகிய இந்த வாசலுக்கு தலையாய் இருக்கிறார். இந்த சபையாகிய சரீரத்திற்கு அவர் தலையாய் இருந்து நம்ம எல்லாரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்து நம்மை பார்க்கிறார், நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை திறந்து நம்மை உள்ளே மேய்ச்சலை கண்டடையும்படிக்கு அவர் நம்மை உள்ளே அழைக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூறுவாயா, இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும் ஆண்டவர் அப்படியே அழைக்கிறார். அப்படி அழைச்சிட்டு 10ஆம் வசனத்தில் பிற்பகுதியிலே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படவும் வந்தேன். ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். ஏற்கனவே அப்போ ஆடுகளுக்கு ஜீவன் இல்லையா? இருக்கு. ஆனால் என்னை புரிந்து கொள்ளும்படிக்கு நான் என்னுடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்து என் ஜீவனை தர வந்திருக்கிறேன். அதற்காக என்னையே முழுமையாய் நான் கொடுத்திருக்கிறேன். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவனை ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ பரிபூர்ண பாதையிலே நடக்கிற காரியத்தை நம் கையில கொடுத்துருக்கிறாங்க. அதர் அவர் பத்திரமாய் கண்ணும் கருத்துமாய் நம்மை பொறுப்படுத்தி நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். அவருடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து முழு இருதயத்தோடு அவரை துதிக்கும்படிக்கு அந்த பரிபூர்ண பாதையை தேவன் நமக்கு இப்போ உள்ள சூழ்நிலையிலே காரியங்களிலே சொல்லும்பொழுது ஒரு சில வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார். என்னோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தையை நான் அப்படி எரோமியா 7ஆம் அதிகாரத்தில் பக்கம் 882, எரோமியா 7ஆம் அதிகாரம். கர்த்தரால் எரோமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூஜ தடங்களே ஆகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எரோமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், வசனம் என்ன அப்படின்னா, கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவருடைய வார்த்தையை கேளுங்கள். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தை இல்லாமல் வேற மேய்ப்பு கிடையாது, வேற ஜீவன் இல்லை, ஒரு வாழ்வு இல்லை, அது பரிபூர்ணமும் அல்ல. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது நம்முடைய குறைகளையும் பரிபூர்ண வழியிலே ஆண்டவர் நடத்துகிற ஒரு சில காரியங்களை தாவீதுக்கு வெளிப்படுத்தினது போல நமக்கும் வெளிப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நம்முடைய இருதயத்தை தாவீதை அங்கீகரித்தது போல நம்மை அங்கீகரிக்க விரும்புகிறார். உள்ளத்திலே உண்மையா இருந்து, ஆம் ஆண்டவரே நான் அப்படிதான் இருக்கிறேன்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் தாவீதின் இருதயத்தை அங்கீகரித்தார். அப்படி
தொடர்ந்து நம்ம அங்கீகரிக்கும்படிக்கு ஒரு வார்த்தையை கேளுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்க, அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். சபையாகிய சரீரத்திலே, இருதயத்திலே உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும், உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர் பண்ணுங்க. ஏதோ ரொம்ப சீர்கெட்டு கிடக்குது அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கரடு முரடா இருக்கு, அதை சீர் பண்ணுங்க, அதை மட்டமாக்குங்க, சமமாக்குங்க. எனக்கு பிரியம் கொஞ்சம் இருக்கு, உங்களுக்கு பிரியம் கொஞ்சம் இருக்கு, இல்லை நான் உங்களுக்குள்ளே பிரியமாக்கும்படிக்கு, நான் ஒன்றுமில்லை என்று வரும்படிக்கு எல்லாம் சீராக்கப்படணும். அப்படி உங்கள் இருதயத்திலே நீங்க உங்கள் வழிகளை எல்லாவற்றையும் அப்படி ஸ்தலத்திலே நான் அப்போ உங்களை குடியிருக்க பண்ணுவேன். நான் இதில் குடியிருக்க பண்ணுவேன் இருக்கு. அப்பொழுது நான் அங்கே சந்தோஷமாய் வாசமாய் தங்கி இருப்பேன், உங்களுக்குள்ளே தங்கி இருப்பேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீங்க. கர்த்தரின் ஆலயம் இதுவே அப்படின்னா நான் தொடர்ந்து தங்கி வாசம் பண்ணும்படிக்கு என் ஆலயத்தை நீங்க சுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தமாய் அதை காத்து கொள்ளுங்க. உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய கிரியைகளையும் சீர் பண்ணுங்க. ஏனென்றால் நீங்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். உங்களை நான் பொறுப்பெடுக்க விரும்புகிறேன். பரிபூர்ண பாதையிலே உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க நான் நடத்த விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லி அப்படி காரியங்களை எல்லாவற்றையும் பொய் வார்த்தையை நம்பிட்டு உங்களை திருப்திப்படுத்துகிற அந்த காரியத்தையே நீங்க நம்பிட்டு தயவு செய்து இந்த வாழ்க்கையை எப்படி ஓட்டிடலான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் என்னை பார்த்து பேசின வார்த்தை. உட்காருங்க, எனக்கு எது பிரியம்னு பாருங்க. ஆவியிலே வளர்ந்த ஜனங்கள் தேவனுக்கு எது பிரியம்னு ஆராய்ஞ்சு பார்ப்பாங்கன்னு வேதத்தில் இருக்கு. அப்படி நீங்க பாருங்க. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, இங்கே மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கே நியாயமாய் தீர்க்கப்படாமே இருக்கு. நான் பார்க்கிறேன். ஒரு சில குடும்பத்தில் ஒரு சில காரியங்களை கேட்கும் போது கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆண்டவரே என்னை கிருபையாய் நீங்க வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி சொல்லதான் நமக்கு அப்படி தோணுது. ஆனாலும் சபை கூடுறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், எல்லாம் சொல்றோம். ஆனால் ஒரு மனுஷனை கண்ணை பார்த்து பேசுறதுக்கு நமக்கு நேர்மையான ஒரு ஆனஸ்ட் இல்லை, ஒரு தைரியம் இல்லை. ஏன் அப்படின்னா வழக்கு இருக்கு, மன்னிக்காம இருக்கு. ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு படம் இருந்துச்சு. ஆண்டவர் சீசனுடைய பாதத்தை கழுவுறது போல. கீழே ஒரு வசனம், எல்லாரையும் மன்னிங்க. அந்த வசனத்துக்கும் அதுக்கும் காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கானா? இருக்கு. எல்லாரையும் மன்னிச்சாதான் அவங்க காலை தொட முடியும், மன்னிக்கலன்னா தொடவே முடியாது. அவங்களை கண்ணை கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் அவருடைய ஆவியை அப்படிதான் நமக்கு கொடுத்து நம்மை புதிதாக்க விரும்புகிறார். நம்மை நன்றாய் சீர் பண்ணும்படிக்கு, நம்மை பார்த்து நம்முடைய இருதயத்தை நன்றாய் சீர் பண்ணும்படிக்கு அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். இப்படி மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்காமல், குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும், உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சமாதானமாய் குடியிருக்க பண்ணுவேன், சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். ஆண்டவர் எப்பொழுதும் நமக்குள்ளே ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துகிறார். 10ஆம் வசனத்தில் இதில் சொல்கிறாங்க, இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தையை நீங்கள் நம்பாதீங்க. பொய் ஒன்று சொல்லிட்டு ஏதோ புழைச்சி போயிடலான்னு நினைக்கக்கூடாது, அது ஒன்றுக்குமே உதவாது. ஒரு சில மனுஷர்கள் தப்பிக்கும்படிக்கு ஒரு சில மனுஷர்களை பொய்யாய் கையை காட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பர்ஃபெக்ட், நான் சரிதான். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார். நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிற காரியத்தை தேவன் பொறுப்பெடுக்க விரும்புகிறார். அப்படி பார்த்து நீங்கள் திருடி கொலை செய்து
விபச்சாரம் பண்ணி பொய் ஆணையிட்டு அப்படி பாகாலுக்கு தூவம் காட்டுற நீங்கள் காரியத்தை எல்லாத்தையும் நீங்கள் அப்படி விலகிடுங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றுவர்களாகி பின்பற்றின அப்படி இந்த காரியத்தை தேவர்களை அப்படி பின்பற்றி பிற்பாடு எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்கு நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வீர்களோ? சொல்லலைங்க. ஆனால் அப்படி சொல்லுவீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், உங்களை காரியங்கள் எல்லாம் இப்படிலாம் இருக்கு, நீங்கள் சீர் பண்ணாமல் காரியங்கள்லாம் இருக்கு, ஆனாலும் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பொய் வார்த்தையிலே நம்பிக்கிட்டு அப்படி இருக்கிறீங்களே, நான் அந்த காரியத்தை கேட்டாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும், விடுதலை நாங்கள் சுயாதீன விடுதலை பெற்றிருக்கிறோம், அதனால் நாங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் கோயாயிற்றே, நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் அதை பார்த்தேன்னு சொல்கிறேன். 22ஆம் வசனத்தில், நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும், நான் ஒரு கூட்ட ஜனங்களை எகிப்துக்கு அழைச்சிட்டு வந்தேன். உங்களுடைய பிதாக்களாக இருக்கிற எல்லாரையும் எகிப்துக்கு அழைச்சிட்டு வந்தேன். அப்போது அவர்களுக்கு ஒரு சில காரியத்தை நான் வச்சிருந்தேன். அது தகன பலி, மற்ற பலிகள். நான் அவர்களோடு பேசின கட்டளையிட்டது யாவலையும் அதை எல்லாத்தையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு நீங்கள் செவி கொடுங்க, என்னோட வார்த்தைக்கு செவி கொடுங்க. அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளையும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்க. நான் சொல்கிற எல்லா வழியும் உங்களுக்கு நன்மையானதான் நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் நடங்க என்ற விசேஷத்தையே உங்களுக்கு சொல்லி கட்டளை இடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி ஒரு சில காரியங்களை அப்படி சொல்லி நம்மளுடைய இருதயத்தை பார்த்து, என்னுடைய இருதயத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சீர் பண்ணுங்க அப்படின்னு பொறுப்பாய் சொல்லி காரியத்தை எல்லாவற்றையும் அப்படி முடிக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எரோமியா போய் சொல்லப்பட்ட அந்த ஜனங்கள், அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் முன்னிட்டு போக அழைக்கப்பட்டது, பழைய மனுஷனோடு கூட போராடிட்டு இருக்க அழைக்கப்பட்டது அல்ல. நம்முடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் உண்டான காரியத்திற்கு நாம் தவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. புது உடன்படிக்கை எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆண்டவரே தன்னை தந்து ஒரு உடன்படிக்கை அவர் நமக்கு துவக்கி இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, நான் செய்வேன். அது எங்க துவக்கட்டா? மாம்சத்திலே துவக்கப்பட்டிருக்கு, உள்ளான இருதயத்திலே துவக்கப்பட்டிருக்கு, வெளியில அல்ல. அதனால தான் அந்த தகன பலியும் காரியங்களையும் குறித்து அதை காட்டிலும் என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க. இப்படி இருதயத்தை பார்த்து இல்லை நான் அப்படிலாம் இல்லை, நான் நேர்மையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தாவீதை ஆண்டவர் உணர்த்தினார். ஒரு வருஷமாய் உணர்வு இல்லாத மனுஷன் நேர்மையாய் மனுஷனுக்கு எல்லாம் சமாளிக்கும்படிக்கு நல்லவன் போல பேர் செய்து செஞ்ச காரியம் பெருசு, கொலை காரியங்கள் எல்லாம் பெருசு. ஆனால் மனுஷன் ஐயோ இந்த மாதிரி ராஜாவை நான் பார்த்ததில்லை, எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்துக்கு நடக்கும்படிக்கு மனுஷனை ஏதோ காரியங்களை நம்ப வைக்க பார்க்குறாங்க. இல்லை, ஆண்டவருங்க சொல்கிறாங்க, நான் பார்த்தேன், நானே பார்த்தேன், உன்னுடைய காரியத்தையும் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் சீர் பண்ணாத விஷயங்களை நானே பார்த்தேன். சுயாதீனம் கிடைச்சிருக்குன்னு நீ அனுபவிக்கிற காரியத்தை நானே பார்த்தேன். அதனால தான் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது நான் புதுசாக ஒரு காரியத்தை செய்கிறேன், என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க, அப்போ நான் உங்கள் ஜனமாக இருப்பேன், என்னோட ஜனமாக நீங்கள் இருப்பீங்க, நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லி அந்த வசனத்தை அந்த காரியத்தில் யாரும் கேட்கல. நம்முடைய பொல்லாத இருதயத்தின் யோசனையிலிருந்து அவங்க கடிதத்திலிருந்து அவங்க திரும்பவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி வரவே இல்லை, பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க. பரிபூர்ண வழிகளை தேவன் நமக்கு சொல்லுறார். பரிபூர்ண வழினா முன்னாடி தேவனை நோக்கி போயிட்டே இருக்கிறது. இன்னொரு வார்த்தை நான் காட்டுறேன். கொலேசியரின் புஸ்தகம் அடிக்கு ஒரு உரை நான் வாசித்த வார்த்தை தான். 2ஆம் அதிகாரம் பக்கம் 276. கொலேசியர் 2ஆம் அதிகாரம்.
இங்கே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொலோசிய சபைக்கு, உங்களுக்காகவும் லவோதியக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவர் சொல்றார். எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எப்படி கோட் பண்ணி நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்புறார். நம்முடைய இருதயங்கள் தேற்றப்படணும். நாம் எல்லாரும் அன்பிலே இணைக்கப்படணும். அவருடைய அன்பிலே இணைக்கப்படணும். அவருடைய வார்த்தையினால் தேற்றப்படணும். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்துக்குள்ளே நம்ம வந்து சேரணும். நமக்கு இதை தவிர பாக்கி எல்லாமே சரியாக நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு டிசைன் பண்ணுற ஒரு ஆவி இருக்கு. ஆனால் ஆவியை பகுத்தறிக்கூடிய ஒரு ஆவி இருக்கான்னா எல்லாம் குறைவு இருக்கு. இல்லை குறைவு இருக்கு. அந்த குறைவை எல்லாவற்றையும் நீங்கள் சீர் பண்ணி சமமாக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து அப்படியே பேசுகிறாங்க. 5ஆம் வசனத்தில், சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களோடு இருந்து நான் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுறேன். நான் உங்களை பார்த்து துக்கப்படலை, சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு குறைகளை மாத்திரம் நான் காட்டி நீங்கள் ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன்னு சொல்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுங்க. நீங்கள் பின்னாடி போவாதீங்க, நீங்கள் முன்னாடியே பெருகிட்டு வாங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. உலக காரியத்திலாம் பற்றி கொள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. அதிலிருந்து நம்மளை வேறுபடுத்தி அடிச்சிட்டாங்க. அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருங்க. கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாயிருக்கு. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களே. நம்முடைய பரிபூர்ண வழியை தேவன் நமக்கு காட்டுகிறார். யோவான்ல நாம் கேட்டது போல, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்ன வழிகளை தேவன் காட்டுகிறார். அது எங்கே இருக்குன்னு காட்டுகிறார். அது தேவனுக்குள்ளே இருக்கு, கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. வேற வெளியில கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு லௌகீக ஞானத்தினாலோ ஒரு மாயமான தந்திரத்தினாலோ உங்களை ஒருவனும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. அப்படி உலகத்தில் உள்ளது எல்லாம் நமக்கு தெரியுது. அந்த காரியம் எல்லாம் சரியா தெரியுது. உலகத்தில் உங்களை யாரோ கொள்ளை கொண்டு போனால் யாருமே இல்லை. நம்மை நாமே இழந்து போகாதபடிக்கு, நம்முடைய ரட்சிப்பை நாம் பார்த்து கொள்ளும்படிக்கு, அப்படி முன்னிட்டு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, அதிலே பெருகி கிறிஸ்துவை பற்றினதாய் அப்படி நீங்க வாழுங்க. அப்படி அந்த எல்லாம் அவருக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கு. அதை நீங்க கண்டடைங்க. அந்த பரிபூர்ணம் நமக்கு எப்படி உண்டானுச்சு அப்படின்னா, 13ஆம் வசனத்தில், உங்கள் பாவங்களினாயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்திருக்கிறார். நம்முடைய பாவத்திற்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிட்டாங்க.
எனக்காய் தேவன் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. 18ஆம் வசனத்தில், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியை வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், நம்ம தலையை பற்றி கொள்ளாமல் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு அவயவங்கள் வேலை செஞ்சாக்கா அது புரோஜனப்படாது. தலைதான் கட்டளை இடணும். அப்போ தான் நமக்கு ஒரு உணர்வு வரும், ஒரு சென்சிட்டிவ் உணர்ச்சி. இல்லை உணர்ச்சி பொங்கி ஒரு சில காரியங்களை நம்ம செய்கிறோம், அப்படி இல்லை. ஒரு உள்ளான ஆவியிலே உண்டான உணர்வு. தேவன் அதை அப்படி தட்டி விட்டு எழுப்ப பார்க்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க ஒரு சரீரமாய். அது தேவ வளர்ச்சியை வளர்ந்தேறும் சரீரமாய் வளரணும். ஏதோ மனுஷ வளர்ச்சியிலே அப்படி பெருசாய் வளருகிற மனுஷர்களாக இருக்கக்கூடாது. அப்படி தேவ வளர்ச்சியிலே நீங்கள் முழுமையாய் பூர்ணமாய் வளரணும் அப்படின்னு சொன்னால் தலையை பற்றி கொள்ளணும், கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும், அவருடைய மூல உபதேசங்களை பற்றி கொள்ளணும், அவருடைய ஆலோசனையை பற்றி கொள்ளணும், அவருடைய வழிகளுக்காய் காத்திருக்கணும். அப்படி காரியங்கள் எல்லாம் யோவான் ஸ்நானகன் வரும்போது அப்படிதான், அவங்க வழிகள் எல்லாம் சீர் பண்ணுங்க, கரடானவை எல்லாம் சமமாக்கப்படட்டும், கோணலானவை எல்லாம் நேராக்கப்படட்டும். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி அப்படி காரியங்களை பண்ணுறாங்க. அப்படி தலையை நீங்கள் பற்றி கொள்ளாமல் இருந்தீங்கன்னா மாயமான தாழ்மை உங்கள்கிட்ட இருக்கும். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதீங்க. தேவன் எனக்குள்ளே தங்கியிருக்கிறார், நான் சபைக்கு போகிறேன், நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவின் பிள்ளைன்னு நீங்கள் உங்களை வஞ்சிக்காதீங்க. தேவனுடைய ஆலயம்னு சொல்லி நீங்கள் சுயாதீன வாழ்க்கைக்கு நான் தெரிஞ்சு கொண்டேன், எப்படி வேணாலும் இருப்பேன், கடைசியில் மனம் திரும்பிடுவேன்னு உங்களை வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரோடு கூட வெள்ளாடாதீங்க. மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நீங்கள் சரியாய் சீர் பண்ணுங்க. தேவனுக்கு பிரியம் எதுன்னு பாருங்க. மாம்சத்திற்குரிய ஒரு வாழ்க்கை வாழாதீங்க, அது உலக வழிபாடாக இருக்கும். கிறிஸ்துவை பற்றின ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, அப்படி தொடர்ந்து நீங்கள் அதில் வாழுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை இப்படி மாயமான ஒரு தாழ்மையிலும் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் அப்படி காரியங்கள் எல்லாத்தையும் அப்படி பார்க்குறோம். அப்படி நீங்கள் உங்களை வஞ்சிக்காது இருங்க. பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பக்கத்தில், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலது பாரஸ்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே நீங்கள் தேடுங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மறைஞ்சிருக்கிற இடத்துல போய் தேடுங்க. வேற எங்க நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதுல நீங்க போய் கிறிஸ்துக்குள்ளே உங்களை தேடுங்க. துதியில கேட்டது போல, என்னை நீங்க ஆராய்ச்சி பாருங்கன்னு கிறிஸ்துக்குள்ளே போங்க, தேவனுக்குள்ளே போங்க. உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தாக்கா இது எல்லாமே கிளைம் பண்ண பார்ப்போம். ரைட்டு, சரிதான் காரியங்கள் எல்லாம் இல்லை, நானே எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறேன், எனக்குள்ளே தான் உங்கள் ஜீவன் மறைஞ்சிருக்கு, நீங்கள் அதை பாருங்கள். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு மனுஷன் நல்ல வெளிச்சமான இடத்துல எதையோ தேடிக்கிட்டே இருந்தானா. அதை தேடுகிறதை பார்த்த ஒரு மனுஷன் வந்து, என்னங்க நான் பார்க்குறேன், அந்த நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் இரவு ஃபுல்லாக இந்த வெளிச்சத்தில் ஏதோ தேடிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்னத்தை தேடுறீங்க அப்படின்னா, என்னோட மோதிரம் காணா போச்சிங்க, அதை நான் தேடுறேன்னு சொன்னாரான். ஏன் கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா, நல்லா வெளிச்சமாக இருக்கு அப்படின்னா, இல்லைங்க என் மோதிரம் அங்கே காணா போயிட்டுங்க. அங்கே காணா போயிட்டு அங்கே தாங்க தேடணும், ஏங்க இங்கே தேடு, இங்கே தாங்க வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னாரான். அது முட்டாள்களை தேடுகிற ஒரு கதையில் அந்த கதை வரும். நானும் எங்கே தொலைச்சோமோ அங்கே தேடணும். நான் பார்க்குறேன், இப்போ ஒரு சில காரியங்களே நான் அப்படி கடந்து போகிறத பார்க்குறேன். எனக்கு அப்படி நான் ஒரு சில சபையில் உள்ள ஒரு சில குடும்பங்களை அப்படி பார்க்கும்பொழுது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன என்னை நீங்கள் கிருபையாக வச்சிருக்கீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி ஒருபொழுதும் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை இருக்க விட்டுடாதீங்க. என் இருதயமும் அதே தான், தொலைஞ்சது ஒரு இடத்துல, ஆனால் அவங்க தேடி திருப்தி அடைகிறது ஒரு இடத்துல.
உங்கள் பந்தய பொருளை வீணாக்கிடுவீங்க. ஆண்டவர் தைரியமாய் நம்மோடு கூட அப்படி சொல்கிறாங்க, எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தேடுங்க, அதுதான் உங்களை பரிபூர்ணமாக்க வந்த வழி. அது ஜீவனை துவக்கி இருந்து ஜீவனை முடிக்க இருக்கிற பரிபூர்ண வழியிலே உள்ள வழி கிறிஸ்துக்குள்ளே எல்லாம் மறைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் தேடி பாருங்க. அப்படி தேடாத இருக்கிறவங்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு சில சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில அசம்பாவிதங்களோ ஏதோ ஒரு சில இன்சிடென்ட் ஒரு சில காரியங்களை பார்த்தா அவங்களுக்கு திடுக்குன்னு இருக்கும். அவங்களுக்கு இருதயம் தேற்றப்பட்டு இருக்காது. அவர்களுக்கு நம்பிக்கையான ஒரு நங்கூரமான கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருக்காது. அவர்கள் ஆழமாய் அஸ்திவாரம் போடாமல் மேலோட்டமாக ஏதோ காட்ட வந்தவர்கள். இன்னொரு கதையும் சொல்கிறேன். ஒரு பாட்டி சினிமா தேட்டர்னா என்னென்ன தெரியாதான், பார்த்ததே இல்லையா. அவங்கள ஆட்சிக்கிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அந்த ஊரில் உள்ளவங்களாம் வாங்க சினிமா ஓடுது, ஒரு என்டர்டைன்மெண்ட் வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை அழைச்சிட்டு போய் காட்சியில் உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்காங்களாம். இன்டர்வல் விட்டுட்டாங்களாம். இன்டர்வல் விட்டோன்னா தேட்டர் ஃபுல்லாக வெளிச்சம் ஆகிட்டு அந்த பாட்டி அவள் நேரம் ஸ்க்ரீனை பார்க்காம அங்கே ஒளி வருது இல்லை அந்த ஓட்டை, அது வழியாக பார்த்துக்கிட்டு என்னடா கலர் கலராக வருது, இதை தான் பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டி வரீங்களா, ஐயோ என்ன இவ்வளோ நேரம் இங்கே தான் பார்த்துட்டு இருந்தியா பாட்டி, இது இல்லை அதோ ஸ்க்ரீனில் ஓடுது பாரு படம் வெள்ளைத்திரை அதை பாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வல் முடிஞ்சு அடுத்த ஆஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ட்ரெயின் வந்திருக்கு, அந்த படத்தில் வர்ற காட்சி, ஏதோ ட்ரெயின் வந்தோடனே பாட்டி அலறி அடிச்சு ஐயோ வீட்டில் இருந்தாலும் நல்லா இருப்பேன்டா, என்ன அந்த ரயில் ஏற்றி கொல்ல வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து போன ஒரு காரியத்தை நாம் சும்மா ஒரு சின்ன சிரிப்பு கதையாக கேட்குறோம். இல்லை, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒருபோதும் ஒருவனுக்கும் அப்படி இருக்கவே கூடாது. நம் மனசு தேற்றப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே மறைஞ்சி இருக்கிறதை கண்டுபிடிக்கிற வழிகளிலே நமக்கு எவ்வளவோ மேடு பள்ளங்கள் வரலாம். அதை எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள்ளே நாம் சமமாக்கணும். ஆண்டவருக்குள்ளே நாம் வளரணும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்படி ஆராய்ந்து கண்டுபிடித்து அந்த மேலானவைகளை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு தேடுகிற, நான் பின்னாடி போக வரல ஆண்டவரே, முன்னாடி நோக்கி உண்மை நோக்கி பார்க்க தான் வர்ற ஆண்டவரே, அதனால் என்னுடைய வழிகளை நான் உட்கார்ந்து சீர் பண்ணுறேன், நன்றாய் சீர் செய்கிறேன், இப்படி வந்திருக்கிற ஆண்டவரே, ஏதோ மகிமையில் உம்மோடு கூட நானும் வெளிப்படும்படிக்கு என்னை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. 9ஆம் வசனத்தில் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையிலையும் கலைந்து போட்டு, பழைய மனுஷன் நம்மோடு கூட ஒட்டி இருந்தாக்கா ஒரு பக்கம் அவன் பிடிச்சி இழுப்பான், பின்னாடி இழுப்பான். இல்லை, புது ஆவி முன்னாடி நம்மை தள்ளும். உள்ளான மனுஷனுள்ளே வளரும்படிக்கு, காரியங்களே வளரும்படிக்கு அப்படி புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. பழைய மனுஷனை நீங்கள் களைஞ்சு போட்டுருங்க. பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் உங்களும் கூட பிழைக்கணும்னு நினச்சாக்கா நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதை தப்பிக்கிறதுக்கு அங்கே ஒன்று சொல்லுவீங்க, அதை தப்பிக்க எங்கே ஒன்று சொல்லுவீங்க. ஆண்டவர் சொல்லுவார், உங்களை இருதயத்தை நானே பார்த்தா நீ மனம் திரும்புன்னு சொல்லுவார். அப்போ கூட ஒத்துக்க மாட்டோம். தேவன் அப்படி தான் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். 10ஆம் வசனத்தில் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய ஆண்டவர் என்னை உண்டாக்கினாரே. சங்கீதத்தில் கேட்டமே, கரு உருவாகும் போதே என் மேல் கிருபையாக இருந்து என்னை வேறு பிரித்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும்படிக்கு என்னை பிரித்தெடுத்தாரே, என்னை பெயர் சொல்லி அழிந்திருந்தாரே, தாயின் கற்பத்திலே என்னை அப்படி கண்டு கொண்டாரே. அது அவர் சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறணும். அது மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியம். வேற அது அடையாத பட்சத்தில் தேவனுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும், தகன பலிகளோ காரியங்களோ, அது பிரியமா இல்லை. என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து மனம் திரும்புங்க, அதில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி அப்படி புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டு உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு தொடர்ந்து தலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. நல்ல மேய்ப்பனாய் தொடர்ந்து உங்களை நான் மேய்த்து ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்ற வாக்கை நான் அப்படி நிறைவேற்ற வந்தேன். என்னை நீங்கள் அப்படி விசுவாசித்து என்னை அப்படி நீங்கள் பற்றி கொள்ளுங்க. கிறிஸ்துவை பற்றினத, அது உலக ஞானமே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல அப்படின்னு சொன்னாங்களே. நான் கிறிஸ்துவை பற்றினவன் ஆண்டவரே, என்னை நீங்கள் தன்னையே தந்து என்னை நீங்கள் ஆதாயப்படுத்திக்கிட்டீங்க. உங்களை ஆதாயப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அதை நான் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள என் இருதயத்திலே நான் ஆழமாய் மனந்திருந்து உம்முடைய சமூகத்தில் வர்ற ஆண்டவர், நீர் தங்கும் ஆலயமாய், நீர் குடியிருக்கும் ஆலயமாய், நீ முழுமையாய் நீர் சந்தோஷப்படும் ஆலயமாய். எந்த மனுஷன், நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது போல், முழுமையாய் தன்னை தேவனிடத்தில் தந்த மனுஷன்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். யாருக்குமே சரிதான்,
ஒரு இரு மனசா யாருக்கோ ஒரு உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கும். கொடுத்துருக்கலாம். நேற்று இந்த நான் வேலைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போனேன். அப்போ திருநள்ளாறில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினேன். திருநள்ளாறில் தெரியும், வழக்கமாக அங்கே வர்றாங்க அந்த திருநள்ளாறு சனி இப்போ இந்த கோயிலுக்கு வர்றவங்கள்ட்ட தான் அவங்கள்ட்ட எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, காசு கொடுங்கன்னெலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் இங்கே லோக்கலில் உள்ள மக்கள் தான், இங்கே திருநள்ளாத்தில் சுற்றி உள்ள மக்கள் தான் அவங்களுடைய கைகளை பார்த்து அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு வாங்கிட்டு இருப்பாங்க. நான் போய் ஹோட்டலில் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வெளியில் வந்தேன். அப்போ ஒரு அம்மா நல்ல இங்கே உள்ளவங்க தான், அவங்களுக்கு தெரியுது பார்த்தாவே. அவங்க என்னை பார்த்துட்டு ஐயா எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், சாப்பாடு என்கிட்ட வாங்கி கொடுக்கல, நான் ஜிபே பண்ணிட்டு இருந்தேன், என்கிட்ட சில்லறை இல்லை, நான் அவங்கள்ட்ட ஒன்றுமே சொல்ல வந்துட்டேன். வரும்போது என்னோட நினப்பு என்ன வருது, நான் என்ன திருநள்ளாறுக்கா வந்திருக்கிறேன், நான் லோக்கலில் உள்ள ஆள் தானே அப்படின்னா, நான் இங்கே உள்ள ஆள் தானே, என்கிட்ட போய் இந்த அம்மா கேட்குது, திருநள்ளாறுக்கு வந்திருக்கவங்களை தானே போய் கேட்கணும் அப்படின்ட்டு நான் அப்படியே நினச்சிக்கிட்டே வந்துட்டேன். அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு துக்கமாக போயிட்டு, சரி அவங்கள்ட்ட சாப்பாடு வாங்கி கொடுக்கலனாலும் ஏதோ கொடுத்துருக்கலாம், ஏதோ இருந்தது ஏதோ கொடுத்துருக்கலான்ட்டு அப்படி ஒரு எனக்கு எப்படிலாம் கிளைம் பண்ண பார்க்குறேன். என்னோட இருதயத்தை நான் பார்த்து தான், ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்க, பொல்லாத வழி என்னிடத்தில் இருக்கட்டவரே, சீர் பண்ண என்ன சீர் பண்ண காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நான் எழுப்பி பிரகாசம் முடிக்கு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்படுங்க. உங்களுடைய பலத்த கைக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க விரும்புகிறோம் ஆண்டவர். மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நாங்கள் சீர் பண்ணி அவர்களை கால்களை தொட்டு கழுவுற அளவுக்கு ஒருவர் நாங்கள் மனதார மன்னிக்க உதவி செய்யுங்க. மாயமான தந்திரத்தினாலும் லௌகீக இச்சையினாலும் அப்படி லௌகீக ஞானத்தினாலும் நாங்கள் பெருகி இருந்தால் பத்தாது. உம்முடைய சுவாபத்தின்படி, உம்முடைய சரீரத்தின்படி நாங்கள் அப்படி உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் உமக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அது உண்மை போலவே மறைஞ்சிருக்கு. அதை நான் கண்டுபிடிக்க எனக்கு வழிவாசலை உண்டு பண்ணுங்க. என்னுடைய பந்தய பொருளை நான் ஒருபோதும் இறக்காதபடிக்கு தெய்வ பயத்தோடு தொடர்ந்து நான் முன்னேற உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்து என்னோட நம்பிக்கை இருக்கு. தேவன் பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நானும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமாம் சார், துதியில் கேட்டது போல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாருன்னு தாவீது சொல்கிறார். உண்டோன்னா அவரிடத்தில் அப்படி இல்லை. ஏன்னா அவர் அப்படி காரியங்கள் தாறுமாறாக நடந்தாலும் அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாருன்னா தேவனுக்கு முன்பாக சரி செஞ்சு வாழ்ந்ததுனால தான் ஏதாவது உண்டோன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கிறார். உண்டோன்னு தாவீது சொல்கிறார். நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்படிதான். அப்படி நம்ம சொல்ல முடியுமா, ஆண்டவரே உண்டோ என்னிடத்துல உண்டோன்னா அப்படி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே என்னை வேதனை உண்டாக்குகிற அநேக வழிகள் என்னிடத்துல இருக்குது ஆண்டவரே. அதுதான் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் எப்போதும் ஒரு குற்றமற்ற மனசாட்சியுடைய மனுஷனாய் வாழ நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் தாவீது சொல்கிறாரு, என்னிடத்துல உண்டோ. நான் அவர் காரியங்களை சரி செய்து கொண்டார். அப்போ அவரிடத்துல உண்டோன்னு கேட்கும்போது அவரிடத்துல எதுவும் இல்லை. ஆண்டவரே அப்படி ஏதாவது இருந்தால் என்னிடத்துல சொல்லுங்க என்னதான் அப்படி தாவீதோட சத்தமாக இருக்குது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நான் குற்றமற்ற மனசாட்சியுடைய மனுஷனாய் வாழ நான் பிரயாசப்படுகிறேன்கிறார். எவ்வளவோ தேவனுக்காக வாழ்ந்த அந்த மனுஷன் சொல்கிறார், நான் பிரயாசப்படுகிறேன். நம்மளுடைய பிரயாசமும் எப்போதும் தேவனுக்கு முன்பாக ஒரு நல் மனசாட்சி, மனிதர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ தான் தேவன் விரும்புகிறார். நானும் இப்போ கேட்டுக்கொண்டிருந்த பொழுது யோவான் சுவிசேஷம் 10, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையில் இருந்து பறித்து கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள் எப்போதும் என் சத்தத்திற்கு என்னன்னா செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் ஆட்டை குறித்து எனக்கு தெரியும். எப்போதும் என் ஜனம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குங்கிறத நம்பிக்கையில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அதுதான் தேவன் நம்மளில் வைத்திருக்கிற நம்பிக்கை. செவி கொடுக்கிறது. வார்த்தைகளை கேட்ட உடனே செவி கொடுத்து என் ஆடுகள் மனம் திரும்புகிறது. அதுதான் அங்க சொல்றார். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என் நாட்டை நான் அறிந்திருக்கிறேன். என் நாடு, நான் இன்னைக்கு தற்செயலாக இந்த என் நாட்டை நான் இன்னைக்கு பார்க்கல. என் ஆடு இதெல்லாம் நான் உலக தோற்றத்திற்கு முன்னமே முன்குறித்த ஆடு. அது என் சத்தத்தை தான் கேட்கும். நான் அவைகளை நான் அறிஞ்சு இருக்கிறது போல என் நாடுகளும் என்ன அறிஞ்சு இருக்குது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்படி என்னை அறிஞ்சிருக்கிற ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போகாது. என் நாடுகள் எப்போதும் கெட்டு போகாது. ஏன்னா என் நாடுகள் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கறதுனால அது கெட்டு போகாது. ஒருவனும், பிசாசோ மனிதர்களோ, அந்த என் கையிலிருந்து அந்த ஆட்டை யாரும் பறிக்க முடியாது. அதை பறித்து கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிதா என்னிடத்துல ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார் இந்த ஆடுகள் எல்லாம். என் பிதா கொடுத்த ஆடு, ஏதோ நான் தேடி கண்டுபிடிச்ச ஆடு இல்லை. என் பிதா எனக்கு கையில் கொடுத்து இதை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்த ஆடுகளுக்கு நான் எப்பொழுதும் என்ன செய்வேன்னா, அந்த ஆடு கெட்டு போகாது. அவை ஒரு காலம் ஒருவனா என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அது ஒருவராலும் கூடாது. அப்படி அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். பிதாவும் இயேசுவும் அப்படிதான். பிதா எப்படி இயேசுவை நம்பி இயேசுகிட்ட இந்த ஆடுகளை ஒப்படைச்சிட்டு போனாரு. ஆனாலும் அந்த ஆட்டை இயேசு பராமரிக்கிறார். இன்ன வரைக்கும் பராமரிக்கிறார். அதை யாரும் பறிக்க முடியாது. அதுக்கு கெட்டு போக முடியாது. ஏன்னா அது பிதா கொடுத்த ஆடு. அது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட ஆடு. அது யாரும் அதை பறிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதான் தேவன் நம்மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் உணர்ந்து கொண்ட காரியம், தேவன் நம்மளை எப்படி எந்த நிலையிலிருந்து எடுத்தார் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துடக்கூடாது. அப்படி நம்ம மறந்துட்டோம்னா நம்ம எங்கே நம்மளுடைய இது காரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியாதே போயிடும். நம்ம தேவன் எந்த நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், நான் என்னுடைய நிலை என்ன என்பதை நான் மறக்கக்கூடாது. அப்படிதான் நான் உணர்ந்தேன். அப்படிதான் நான் பார்க்கும்போது ரெண்டு துதியில் கேட்டபோது எனக்கு ரெண்டு மனுஷரோட காரியங்கள் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அதை நானும் கடந்த நாட்களில் வாசித்து நான் வாசித்து உணர்வடைந்தேன். ரெண்டு ஆடுகளாக பார்ப்போம். அது ஒரு ஆடு ஆடுகளின் பின்னே ஆடு மேய்த்தி கொண்டிருந்த தாவீது. இன்னொரு ஆடு யாருன்னா கழுதையை தேடி வந்த சவுல். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, கழுதையை தேடி வந்த சவுல். அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்தோம்னா, தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் ஒருவர் எப்படி செவி கொடுக்கிறார், ஒருவர் தேவனுக்கு எப்படி செவி கொடுக்கிறார், ஒரு மனுஷனுக்கு எப்படி செவி கொடுக்கிறாருங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். 1 சாமுவேல் 9:21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். சாமுவேல் சவுலை ராஜாவாக்கும்போடிக்கு அவரை கழுதையை தேடி வந்த பொழுது அந்த பேசிகிட்டு இருந்த உரையாடல்கள் தான். நான் பென்யமின் கோத்திரத்தில் எல்லா கோத்திரத்திலையும் என் கோத்திரம் சின்ன கோத்திரம். என் குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது. ரெண்டு பேரும் தேவன் அழைத்த ஆடுதான். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சவுலோட வாழ்க்கை அவ்வளவு அவர் சொல்லுகிற காரியங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு தாழ்மை. பென்யமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களெல்லாம் என் குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம், சிறிதான கோத்திரம்.
இஸ்ரவேலின் கோத்திரங்களெல்லாம் சிறிதான கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அற்பமாக எண்ணப்பட்ட இந்த பென்யமீன் கோத்திரத்தை நீர் இப்படி வார்த்தையை சொல்லி என்னிடத்தில் சொல்வானேன்? அதுக்கு சாமுவேல் சொல்றார், சவுலையும் அவன் வேலைக்காரரையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராக இருந்தார்கள். இப்படி அவர் அழைச்சிட்டு போய் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அப்படியே நம்ம வாசிக்கிறோம் அந்த 10லயே. அது அடுத்து 10ல் 1 சாமுவேல் 10ல் 27 26 10ல் 1 சாமுவேல் 10 26 27. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடே கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கையை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். இப்போ தேவன் அழைத்த 2 ஆடுகளில் 2 ஆடு, ஒரு தாவீது, ஒரு ஆடு சவுல். அதில் ஒரு ஆடு பாருங்க எப்படி சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாங்க, அப்போ ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துல எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் தான் ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இராணுவத்தில் எல்லாம் சேர்றாங்க. ஆனாலும் அங்கே உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். அவர் சொன்னார்ல, நான் பென்யமீன் கோத்திரத்தில் எல்லாம் என் கோத்திரம் ரொம்ப சின்னது, நான் அற்பமான கோத்திரம்னு சொன்னார்ல, அதை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க. இந்த பேலியாளின் மகனா நம்மளை ரட்சிக்க போகிறான், அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக போகிற ஒரு சவுல். ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேலியாளின் மகனா நம்மளை இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ரட்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவனை பேசும்போது அவனுக்கு காணிக்கையும் கொண்டு வரல. அவர் ராஜா, அவனை கண்ணம் பண்ணுகல. அப்போ சவுல் என்ன செய்கிறாருன்னா, அவனும் காது கேளாதவன் போல் இருந்தான். அப்போ தேவன் அப்போ எவ்வளவு ஆரம்பத்தில் அவர் எந்த நிலையில் இருந்து அவனை தூக்கி எடுத்தார் என்பதை அவன் நன்கு உணர்ந்தவனா அவன் என்ன செய்கிறான்னா, ஜனங்கள் சொல்லுகிறது அவனுக்கு காதில் விழுவுது, சவுலுக்கு காதில் விழுவுறது. ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் காது கேளாதவன் போல் இருந்தான். அவன் பேலியாளின் மக்கள் இவனை ரட்சிக்க போகிறானான்னு சொல்லி அவனை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவனுக்கு காணிக்கை கொண்டு வரல. அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். அதே காரியத்தை 1 சாமுவேல் 18:7 1 சாமுவேல் 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. இதுதான் தேவனுக்கு செவி கொடுக்கிற ஆளுக்கும் மனுஷருக்கு செவி கொடுக்கிற ஆளுக்கும் உள்ள வித்தியாசம். 2 பேரையும் ஒரே விதமாக தான் தேவன் அழைச்சார். 2 பேரையும் தேவன் சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஒரு காலகட்டங்கள் வந்தபோது சவுல் கொன்றது, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். சொல்லி பாடுறாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு என்ன செஞ்சிட்டுனா விசனமாக இருந்தது. மிகவும் எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கோ 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள் என்று அந்த நாள் முதற்கொண்டு அவனை கொலை செய்ய வகை தேடிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் தேவன் தெரிந்து கொண்ட ஆட்டுக்கும் மனுஷர் வார்த்தைகள், மனுஷர் சத்தத்தை என் ஆடுகள் தேவன் செவி கொடுக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். ஆனால் சவுலோ மனுஷருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அன்னை நாளில் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. அவன் இந்த பேலியாளின் மக்கள் என்னை இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான்னு சொல்லி அவர்கள் தூஷித்த பொழுது அவன் காதை என்ன செஞ்சிட்டான், அடைத்து கொண்டான். ஆனால் இப்போ ஒரு தாவீது தான் அந்த போரில் வென்றாரு.
ஆனால் தாவீது தான் ஜெயிச்சார். உண்மையிலே அந்த கணமும் அதெல்லாம் கணமும் தாவீதுக்கு தான் சேரணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவீதுக்கோ தாவீதுக்கோ 16,000 எனக்கோ 1000. அப்போ வந்து என்ன செய்கிறான்னா, அப்போ அந்த ஜனங்கள் திட்டின பொழுது, இந்த பேலியாளின் மக்களான்னு சொல்லி அவனை பேசின போது, அவமானப்படுத்தின போது, அவன் காணிக்கை கொடுக்காத போது, அவன் காது கேளாதவன் போல் இருந்தான். ஆனால் தாவீதுக்கு 16,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள்ங்கும்போது அவன் என்ன செய்கிறாருன்னா, அவன் காது கொடுத்து கேட்குறான். அப்போ தான் அவனுடைய வாழ்க்கை தடுமாறுகிறது. இதை தான் நான் வாசித்த பொழுது இதை நான் உற்சாகமடைந்தேன். ரெண்டு ஆடுகளாக இப்படி நான் அப்படி பார்த்தேன். தேவன் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டாரே. இதுக்கு என்ன காரணம்னா, அவன் எப்பொழுதும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை தேவன் இந்த நிலைக்கு உயர்த்தினாரே என்பதை அவன் ஒரு காலம் மறக்கல. ஆனால் இதே சவுலும் அப்படிதான் ஆரம்பத்தில் அப்படிதான் வந்தார். பென்யமின் கோத்திரத்தில் என் கோத்திரம் ரொம்ப சின்னது, என் கோத்திரம் அற்பமானதுன்னு சொல்லும் போதெல்லாம் கூட அவர் பெருசாக அவர் எண்ணல. பேலியாளின் மக்கள் திட்டும்போது கூட அவர் காதை அடைச்சிக்கிட்டார். ஆனால் தாவீதை கொஞ்சம் உயர்த்தி சவுல் கொன்றது தாவீது கொன்றது 16,000, தாவீது கொன்றது 16,000, சவுல் கொன்றது 1000 சொல்லும்போது அவனுக்கு என்னென்னா காது கொடுத்து கேட்குறான். அப்போ தான் அங்கே சறுக்குது. இதே சம்பவத்தை நாம் 1 சாமுவேல் 24 வாசிக்கிறோம். சவுல் பெலிஸ்தரை தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகள் மேலுள்ள தேடப்போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்திலே அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவள் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பட்டவர் என்று சொல்லி. இப்போ தான் ஒரு தேவனுக்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்கும் மனுஷருக்கு செவி கொடுப்பவர். தாவீது தேவனுக்கு செவி கொடுக்கிறபடினால் சவுல் தாவீதை கொல்ல வகை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல இருக்கிறாருங்கும் போது தான் அங்கே தன் இராணுவத்தெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து அங்கே தேடுறதுக்காக வராரு. அப்போ தான் தாவீது இப்படி தாவீது இந்த இடத்துல இருக்கிறாருன்னா அவர் 2 மனுஷரும் அவங்கள பார்க்கும்போது அப்படியே கீழே வாசித்தோம்னா தெரியும். அவன் மனுஷரை பார்த்து தன் மனுஷரை சவுலின் மேல் எழுப்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளெல்லாம் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்போ பார்க்குற நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது தாவீதுக்கு. சவுலை கொல்லும்படிக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. அதில் வேற வசனங்கள் அவனோட கூட இருந்த சொல்கிற வசனங்கள் வேற சொல்ற. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானேங்கிறாங்க. ஆனாலும் தாவீதோட மனுஷர் அப்படி சொன்னாலும் கூட, கர்த்தர் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அவன் என்ன நினைக்கிறான்னா, தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷரை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கிறார். இதுதான் ஒரு மனுஷனுக்கு செவி கொடுத்த சவுல், தேவனுக்கு செவி கொடுத்த தாவீது. அப்போ அவர் என்ன சொல்றார், நல்ல வாய்ப்பு கிடைக்குது, ஆனாலும் அந்த மனுஷர்களும் சொல்றாங்க, ஆனாலும் கர்த்தர் சொன்ன நாள் இதுதான், இதை கொல்லுங்கன்றாங்க. ஆனால் தாவீது சொல்றாரு, தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷனை நான் கொல்ல மாட்டேங்கிறார். அப்படியே நம்ம கீழே வாசிச்சோம்னா 16 தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே,
இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த என் நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறிருப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். இதில் மேலே வாசிக்கிறோம், இதிலே 12 வாசிக்கிறோம். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உன் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றமும் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கு உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படி ஆகாதவர்களிடத்திலே ஆகாமையும் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர் என்கிறார். ஆண்டவரே, நான் அவர் தாவீதோட, அதுதான் தாவீது தேவனுக்கு செவி கொடுத்த தாவீதுக்கும் மனுஷருக்கு செவி கொடுத்த சவுலுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் சொல்கிறார், அப்பயும் சொல்கிறாரு, தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷர் தான். அப்பயும் தேவன் 2 பேரையும் அபிஷேகம் பண்ணாரா. தேவன் ராஜாவாக போகிறது, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் அவன் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தெல்லு பூச்சியே, ஒரு நாயை தேடுகிறது போல என்னை தேடிட்டு வரீங்களே ராஜாங்கிறார். அப்பையும் கூட இவர் நினச்சிருந்தா அன்னைக்கே சவுலை கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் தாவீது என்ன செய்கிறாருன்னா, தேவனுக்கு செவி கொடுக்கிறார், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். மனுஷர்கள் சொன்னாலும் அவன் போய் அநேக யுத்தங்களுக்கு போனாலும் அவன் போய் தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் பட்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இந்த தேசத்தை எனக்கு கையளிப்பீரா என்று கேட்டுக்கிட்டு தான் போவான். இதுதான் தாவீதுக்கும் கொஞ்ச நேரம் தாமதமான உடனேயே சவுல் பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாமதித்தாலும் போருக்கு யுத்தங்கள் போர் வீரருக்கு நெருக்கி வந்தாலும், அவர்கள் எத்தனையோ லட்சம் பேர் வந்தாலும், ஆனால் தாவீது போய் தேவ சமூகத்தில் போய் எப்பொழுதும் தேவனுக்கு செவி கொடுத்து தான் அப்போ போருக்கே போவார். அப்படி தான் இங்கேயும் தாவீது தாழ்த்துக்கிறார். ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியா, நீர் யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு தெல்லு பூச்சினா செத்த நாய். இதுதான் தேவன் நம்ம எல்லா இடத்துலையும் ஆரம்பத்தில் இப்படி தான் நாம் எப்படி தாவீது சவுல் இப்படி தான் ஆரம்பத்தில் வந்தார். ஆனால் தாவீதும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்தார். அவரும் அப்படி தான் அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில கூட பிரதர் சொன்னாங்க, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் கூட முதல்ல வருது தாவீதின் பேர். அது நான் கேட்டபொழுது நானும் ரொம்ப நான் உற்சாகம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. அப்போ இப்படி தாழ்த்தின மனுஷனை தான் அப்படி தாழ்த்தின மனுஷனை தேவன் இங்கே எங்கே வச்சிருக்கிறாருன்னா, மத்திய சுவிசேஷம் ஆரம்பிக்கிற புதிய ஏற்பாட்டின் முதல் 1வது வசனத்திலேயே தாவீதினுடைய பேரை வச்சிருக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான அவரு தாவீதுக்கும் இயேசுவுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா எவ்வளவோ வித்தியாசங்கள். ஆனால் தேவன் அப்பேற்பட்ட தாவீதை தான் என்ன சொல்கிறாருன்னா, என் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்போ அந்த தாவீதை என் குமாரன் என்று சொல்ல ஆண்டவர் வெட்கப்படலை. ஏன்னா அவன் எத்தனையோ காரியங்கள் அவனிடத்துல இருந்தாலும் கூட அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய தாவீதினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு அந்த 1வது வசனத்திலேயே அந்த தாவீதின் பேரை தேவன் இங்கே வைத்திருக்கிறார்.
இப்படிதான் தேவனுக்கு செவி கொடுக்கிற ஆடுகளுக்கும் மனுஷர்களுக்கு செவி கொடுக்கிற ஆடுகளுக்கும் எப்படி வித்தியாசத்தை நம்ம இந்த தாவீதின் கதை மூலமாக நான் பார்த்து அப்படி தான் நான் உற்சாகம் அடைந்தேன். அவன் எவ்வளவோ நெருக்கப்பட்டிருந்தும் கூட, ஆனால் தாவீது தன்னை எந்த நிலையில் ஆடு மேய்த்திருந்த என்னை தேவன் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்கினாரே என்ற அந்த காரியத்தை அவன் அவன் முடிவு பரியந்தமும் அவன் மறக்கவே இல்லை. அவன் மறக்காமல் அதை தான் சொல்கிறார். கொன்று போட்டிருக்கலாம், கொன்று போட்டுட்டு தாவீது கூட ஆட்கள் இல்லை, தாவீது கூடயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நினச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு தாவீதோட மனுஷர் வந்து சவுலை கொன்று போட்டுட்டு எல்லாரையும் கொன்று போட்டிருக்க முடியும். தேவன் இதில் பார்க்குறான், அவர்களுக்கு எல்லாருக்கும். அப்போ எல்லாரையும் தேவன், ஒரு தாவீதுங்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு செவி கொடுக்குற மனுஷனுக்காக தாவீது என்னெல்லாம் செய்கிறாருன்னா, தன் சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகள் அவர் எல்லாருக்கும் கீழே வாசிக்கிறோம். அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா தேவன் ஒரு அயர்ந்த நித்திரையை வழ பண்ணினார்னு நானும் யோசித்தேன். இப்படி சவுலோட ஈட்டி குத்தி இருக்குது, சுற்றி இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. எப்படி சவுல் ஒரு ராஜா, சவுல் ஒரு ராஜா, அவருக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி ஒரு சத்தமும் ஒரு தடயமும் இல்லாதபடிக்கு போய் சவுல் தொங்கலை போய் இவர் அறுக்க முடியும்னா, தேவன் அந்த நேரத்தில் தாவீதுக்காக அங்கே என்ன செஞ்சாருன்னா, அங்கே இருந்த எல்லாருக்காகவும் என்ன செஞ்சாருன்னா, தாவீதுக்காக தேவன் அங்கே எல்லாருக்கும் அயர்ந்த நித்திரையை வர பண்ணார். அதனால் அவங்க ஒன்று கூட அவங்களால செய்ய முடியல. அதனால் தாவீது போய் தைரியமாக அவர் தொங்கலை அறுத்து கொண்டு வந்தபோது கூட தேவனுக்கு அவன் செவி கொடுக்குற மனுஷனாக இருந்தபடினால தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷருடைய தொங்கலை நான் அறுத்துக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனசு குடித்து கொண்டே இருந்துச்சு. எப்பொழுதுமே நமக்கும் அப்படிதான். தேவனுடைய சத்தத்திற்கு நாம் ஆண்டவர் சொல்கிறது போல, நாம் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குன்னா, ஒரு சின்ன காரியங்கள் இருதயத்திலோ சிந்தையிலோ நமக்கு வரும்போதெல்லாம் எப்படி சவுலுக்கு தாவீதுக்கு எப்படி மனசை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அதே போல் நமக்கும் அடிச்சுக்கணும். அதுதான் உண்மையான தேவனுக்கு செவி கொடுக்குற ஆடுகள். தாவீதுக்கு அடிச்சுட்டு என்ன வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்தது பெரிய பாவமா? தாவீதே அவரை கொல்றதுக்கு வகத்தை எடுக்கிறார். வஸ்திரத்தின் தொங்கல் அவர் ஓரத்தை அறுத்துக்கிட்டு போயிட்டார். அதுவே தாவீதுக்கு என்னன்னா பெரிய காரியமாக இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நேரத்தில் தாவீதுக்கு தண்ணி தாகமாக இருக்கும்போது, அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள தண்ணியின் மேலே அவர் பிரியப்படுவார். அப்போ அந்த தண்ணியை போயிட்டு 3 வாலிபர்கள் கொண்டுட்டு போய் தன் உயிரை பணைய வச்சு அந்த தண்ணியை கொண்டுட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது, அந்த தண்ணியை என்ன செஞ்சிடுவார்னா, தாவீது அந்த அவ்வளவு தாகத்துலேயும் என்ன செய்வார்னா, அந்த தண்ணியை குடிக்காமல் அதை கீழே ஊற்றிடுவார். 2 உயிர்களுடைய ரத்தத்தை நான் குடிக்கிறதுக்கு ஆண்டவரே, நான் அப்படி 2 பேர் அந்த உயிரை பணைய வச்சு அந்த தண்ணீரை கொண்டு வந்திருக்காங்க, இதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்பையும் கூட தாவீதோட மனசு என்னன்னா, அவர் மனிதர்களுக்காக அப்படியே பரிதவிச்சிச்சு. ஒருவேளை அவங்க அன்னைக்கு மாட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு சவுல்கிட்ட மாட்டி செத்துட்டு. ஆனால் உயிரை பணைய வச்சு ராஜா சொன்னாரேங்கிற ஒரே காரணத்துக்காக போய் அந்த கிணத்துல போய் அந்த இஸ்ரேல் தேசத்தில் போய் அந்த தண்ணியை கொண்டுட்டு வந்து ஊற்றும் போது தாவீதோட மனசு அப்போ என்ன செஞ்சுன்னா அடிச்சுக்கிட்டு, ஐயோ, இந்த மனுஷர்கள் தன் உயிரை படைய வச்சு நான் என் தாகத்தை தீக்கணுமா? ஆண்டவரே, இந்த ரத்தப்படிக்கு இப்படி நான் இந்த தண்ணீரை குடிச்சேன்னா இது உங்களோட இவங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுவார். இதுதான் தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆட்டுக்கும் மனுஷருக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆட்டுக்கும் வித்தியாசம். நான் இப்படி தான் இதை வாசித்து நானும் கடந்த நாட்களில் நான் உற்சாகம் அடைந்தேன். நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் தாவீதனுடைய காரியங்களை நாம் தியானித்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன்னா அவர் சாதாரணமாக சொல்லலை. அவனுடைய வாழ்க்கையை பார்த்து தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க. அவன் ஒவ்வொரு சமயத்திலும் சூழ்நிலைகளிலும் கடந்து வந்த சோதனைகள் பாதைகள் எல்லாவற்றையும் தேவனை உற்று நோக்குறாங்க. அப்படி பார்த்து தான் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் சொல்கிறார். அதே போல் சவுல் தாவீதோட கடைசி நாட்கள் கூட சாலமோன்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு போவார், நான் அந்த மனுஷனை தேவனுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டேன், அவனை கொல்லக்கூடாதுன்னு, நீ கொன்னுடுன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் இதெல்லாம் தேவன் அவர் ஒரு புருஷாவே எடுத்துக்கல. ஏன்னா அவர் பழைய ஏற்பாட்டு மனுஷன். அவர் செயலாட்டியும் பரவாயில்ல, இவர் சாலமன் நீ ராஜாவாக இருக்க, நீ கொன்று போட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் இவ்வளவு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பழி தீர்த்தாலும் கூட தேவன் ஏன் தாவீதை இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்கிறாருன்னா, அவனுடைய வாழ்க்கையை பார்த்து தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். நானும் நான் காலையில் இந்த சங்கீதத்தில் தாவீதை குறித்து வாசிக்கும்போது நானும் கேட்டு உற்சாகம் அடைந்தேன். அப்படி நான் கேட்கும்போது இப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார வார்த்தை கேட்கும்போதே எனக்கு
மனசை உடைய நான் என்ன ஒரு தெள்ளு பூச்சியா, ஒரு நாயா, என்ன ஒரு நாயை தெள்ளு பூச்சி தேடுகிறது போல என்னை தேடிட்டு வரீங்களே ராஜாங்கும் போது அவர் எந்த அளவுக்கு தன்னை ஒரு பொருட்டல்ல இன்னும் அவரை தாழ்த்தினதுனால தான் தேவன் அவரை நல்ல உயர்ந்த அடைக்கலத்திலே வச்சிருக்கிறார். அதை தான் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்கிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை, நிச்சயம்னா சத்தியமாகவே தாவீதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேனோ அதை உங்களுக்கு நான் செய்வேனுங்கிறார். இப்படி ஆண்டவர் நம்மளுக்கு அநேக இப்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாமும் இப்படி வாழ்ந்தது தான் நான் என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் அறிக்கை செய்கிறேன். நாமும் இதற்கு ஸ்தோத்திரம். தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கேட்டிருக்கோம். அதாவது தேவன் அவருடைய சத்தத்தை கேட்கிறது, ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், தேவன் அவனை எப்படி வழிநடத்தி கொண்டு போவார், அவருடைய இருதயத்தை எப்படி நான் அறிந்து கொள்வான், அவரை போல எப்படி இருப்பான், அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொன்ன காரியம், அவர்களை எச்சரித்த காரியம், இவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். நாம் பக்சிங் அப்படின்னு ஒரு தேவனுடைய மனுஷன், அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு அதை நான் படிச்சிருக்கேன். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதுபடி தான் நான் நடப்பேன். எனக்கு எவ்வளோ லாஸ் இருந்தாலும் நான் நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த, உங்களுடைய சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை, ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அவர் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த நிச்சயம், பரிபூரண நிச்சயம் தன்னுடைய இருதயத்தை நிரப்புற வரைக்கும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒருவேளை வெளியூருக்காக ஊழியத்துக்கு போக வேண்டிய காரியங்களோ இல்லை எப்படிப்பட்ட காரியங்களோ, அவர் எல்லாவற்றையும் தேவனுக்கிட்ட கேட்டு, தேவனே நீங்கள் என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழணும்னு நான் இவ்வளோ தடவை நானும் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் பல நேரங்களில் என்னுடைய விருப்பங்கள் தேவனுடைய சித்தத்தை நசுக்கி போடுறதை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி தான் நாம் வாழ வேண்டும், அப்படி தான் தாவீது வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். பிரதர் ஜாக் கூட ஒரு தடவை ஒரு சம்பவத்தை சொல்லுவார். ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், அவருக்கு ஒரு பெரிய அழைப்பு வந்தது. அவர் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போக அவர் ரெடியாக தான் இருந்தார். ஆனால் ஆண்டவரோ அவரை ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போக வச்சாராம். நீ அங்கே வேண்டாம், இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுலேருந்து ஒரு பெரிய ஊழி அங்கேருந்து எழும்பி ஒரு பெரிய எழுப்புதல் அந்த பகுதியில் ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய சபை அங்கே பின்னாட்களில் அதன் மூலமாய் கட்டப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்போதுமே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதில் யோவான் 10வது அதிகாரத்தில் நம்ம அப்படி தான் நம்ம பார்த்தோம். என் ஆடுகள் 3வது வசனத்தில், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. 3வது வசனத்தில் பார்க்குறோம், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. 4வது வசனம் கடைசியில் பார்க்குறோம், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற, அவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு திராணி நமக்கு உண்டாக வேணும். பொதுவாக நம்ம பிள்ளைங்களை எடுத்து பார்த்தோம்னா, பிள்ளைங்களை பார்த்து கேட்டோம், நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம சத்தத்தை உடனே அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லை அவங்க இன்னொருத்தவங்க கூப்பிட்டா நம்மளை மாதிரியே அவங்களால புரிந்து கொள்ள முடியும், என்னை கூப்பிட்டது அப்பா இல்லை இன்னொருத்தவர் அப்படின்ட்டு. நாம் பழகிற அத்தனை பேரும் நாம் முதல்ல பார்க்கும்போது நமக்கு புரியாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நமக்கு, இந்த பிரதர் தான், இவரோட சத்தம் தான் இங்கே வருது, ஏதோ கேட்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இவர் தான் பேசினார் அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். கல்யாணம் பண்ண புதுசில் ஒரு மனைவியும் கணவனும் எப்படின்னு புரியாது, அவங்களுக்கு புரியாது, இவங்களுக்கு புரியாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுதான் அர்த்தம்
அப்படிங்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடியும். ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ள முடியும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி நடக்கிறது அப்படின்னா, நாம் தொடர்ச்சியாய் நாம் அதை கேட்டு பழகுகிற போது, நாம் இங்கே என் ஆடுகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய ஆடுகள்னா அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஆடு பல எத்தனை மேய்ப்பர் இருந்தாலும் சரி, ஒரு மேய்ப்பன்றவங்க மேக்சிமம் மாற மாட்டாங்க, அதிலே தான் இருப்பாங்க. இப்போ 2-3 மந்தை இருக்குது, அங்கே ஒரு மந்தை இருக்குது, இங்கே ஒரு மந்தை இருக்குது. இந்த மனுஷன் போய் அந்த மந்தையில் கூப்பிட்டா அதுங்க செவி கொடுக்காது. மாறா இந்த மந்தையை காக்கிறவர், நடத்தி கொண்டு போகிறவர் யாரோ அவர் கூப்பிடும் போது தான் அந்த ஆடுகள் செவி கொடுக்கும். அதுபோல் நாம் தேவனுடைய ஆடுகளா இல்லை தேவனுடைய ஆடுகள் அல்லாதவர்களா அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது எதை பொறுத்து அப்படின்னா, நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல தேவனுடைய சத்தம் தான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள தீர்மானம் எடுக்கிற அநேக தருணங்கள் வரும், நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த எல்லா தருணங்கள்லையும் நம்ம இந்த பாதையில் போகணுமா இந்த பாதையில் போகணுமா, இங்கே போகலாமா வேணாமா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அநேக தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். அப்போல்லாம் நம்ம எதன் அடிப்படையில் அந்த தீர்மானங்களை எடுக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலா இல்லை என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலா அப்படிங்கிறத நான் கேட்டு பார்க்கணும். அதுக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் அப்படின்னா, நாம் தேவனே நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்னை நடத்துங்க, இதை நான் செய்யலாமா வேணாமா. இந்த ஒரு சின்ன பசங்க, வாலிப பசங்க, ஆண்டவரே கல்யாண முடிவு வரும்போது இந்த பொண்ணை இதான் நீங்கள் எனக்குன்னு வச்சுருக்க எதிர்கால மனைவியா, இல்லை இந்த பையன்தான் எனக்கு வச்சுருக்க எதிர்கால கணவனா அப்படின்னு கேட்க, இல்லை நான் படிக்க போகும்போது ஆண்டவரே நான் என்ன படிக்கணும், இப்படி இதை நான் படிக்கலாமா, நீங்கள் இந்த படிப்பு தான் எனக்குன்னு எதிர்காலத்தில் வச்சுருக்கிறதா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு எதிர்கால திட்டத்தின் மட்டும் இல்லை, அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரே இன்றைக்கி நான் இங்கே வேலைக்கு போகணும், நான் போகவா வேணாவா, ஆண்டவரே இது இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு முன்பாக வருது, நான் எடுத்துக்கவா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடக்க பழக்குவிக்க வேண்டும். அது ஒரே நாளில் வர்ற விஷயம் கிடையாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நேற்று நான் என் குடும்பமாக பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம். அங்கேருந்து நான் சென்னைக்கு போக வேண்டிய ஒரு இது வந்துச்சு. அப்போ சாயங்காலம் போல் இருக்கணும், அது வரைக்கும் முடிவு பண்ணல, போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று ரிப்பேருக்காக கொடுத்துருந்தேன், அதை நான் வாங்க போனேன். போகும்போது எனக்கு ஏதோ ஒரு மறுநாள் போகிறது, இன்னைக்கு போகிறது ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, ஏதோ ஒரு நிம்மதியாக இல்லை, என் மனசில் ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவரே எனக்கு போகிறதா இல்லையா, நான் போக தான் விருப்பப்படுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டபோது அவருடைய சத்தத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியலை. அவருடைய ஆடுகளின் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவரை புரிந்து கொண்டு இதை நான் செய்யணுமா வேண்டாமா ஆண்டவரே, நான் போகட்டுமா வேணாமா, என்னால் முடிவெடுக்க முடியல. அப்போ எனக்கு என்னுடைய 2 பக்கமும் நான் ரெடி தான், ஆனாலும் நான் போக தான் நான் விருப்பப்பட்டேன். ஆனால் அப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். அந்த கம்ப்யூட்டரை நான் காலையில் கொடுத்துட்டு வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை இதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னாங்க. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, நான் கொஞ்சம் பொலைட்டாக நீங்கள் பார்த்து செய்யுங்க, நான் வச்சுட்டு சாயங்காலம் வர்றேன், நீங்கள் கொஞ்சம் அதை ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அப்போ நான் சாயங்காலம் இந்த வாங்க போகும்போது எனக்குள்ள இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் குழப்பிக்கொள்ள விரும்பலை, ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நான் போகிறேன், அந்த பிரச்சனை ரெக்டிஃபை ஆகி இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு அந்த கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா நான் போகலை, இல்லை அப்படின்னா நான் போகிறேன். அங்கேயும் நான் எனக்கு சாதகமான ஒரு விஷயத்தை தான் நான் எடுத்தேன். எப்படின்னா, எப்படியும் அவங்க சரி பண்ண மாட்டாங்க, நான் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, போனேன், ஓப்பன் பண்ணி பாருங்கன்னாங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. அப்போ நான் முடிவு பண்ணி கொண்டேன், ஆண்டவரே இது அப்படின்னு. இதே ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை ட்ரம்மில் அடிக்கிற மாதிரி என் காதில் வேகமாக என் காதில் கேட்டிருந்துச்சுன்னா, ஓகே
நான் அடுத்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டேன். இப்படி ஒரு கேள்வியை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். அப்படி நம்ம கேட்கக்கூடாது. தேவனுடைய சத்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ள நம்மை பழக்க வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் நம்மை ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். இந்த தாவீதை குறித்து கேட்டோம். யாரை குறித்து கேட்டோம்? சவுலை குறித்து கேட்டோம். சவுல் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றவே விரும்பினான். அவனுக்கு வெற்றி கிடைக்க கிடைக்க தன்னுடைய பேர் பிரஸ்தாபம் உண்டாக தன்னை கொடுத்து விட்டான். ஆனால் அவனுக்கு தேவனுடைய நாமம், தேவன் தன்னை ஆளும்படிக்கு வைத்திருக்கிறார். அங்கே அந்த இந்த விஷயத்தில் நான் அவருடைய நாம மகிமைக்காக அவர் அமலேக்கியர் அழின்னா அழிக்கணும், அதில் நான் ஒரு இதையும் பண்ணக்கூடாது, என்னுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை புகுத்தக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாதுன்னா என் வேலை இல்லை, அதை நான் செய்யக்கூடாது, அதை விட்டு நான் போய் என் இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லை. அவனுடைய இஷ்டத்துக்கு ஜனங்கள் ஓடி போகிறாங்க, நான் முதல்ல போருக்கு போகணும், இது என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை தேவனுடைய காரியத்திலே செயல்படுத்த விரும்பின ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய சத்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை கேட்கிறான். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்ட இந்த தாவீது அவனால் முடிஞ்சது. எப்படி அவனை பார்க்குறோம், தகப்பனே பாரும் 24வது வசனத்தில் சவுலை பார்த்து சொல்கிறான், தன்னை துரத்துகிறான், தன்னை கொல்ல பார்க்கிறான், எல்லாமே அவனுக்கு தெரியுது. அப்பவும் சொல்கிறான், தகப்பனே பாரும். அவனால் உண்மையிலே சவுலை தகப்பனே பாரும்னு கூப்பிட முடிந்த அளவுக்கு தாவீதுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் எப்படி எனக்கிட்ட என் சொல்லை என் புள்ள கேட்காம இருக்கும்போது கூட என் பிள்ளைய கூட என்னால் நேசிக்க முடியல. ஆனால் யாரோ ஒரு மனிதன், அவனிடம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். அவனுக்கு தெரியும் அவனை தான் சவுலுக்கு பின்பாக ஆக்க போகிறார் ராஜாவான்னு. ஆனாலும் அவன் இவ்வளவு அவனை தன் பெண்ணை 2 பெண்களை கொண்டு அவனை பழிவாங்க துடித்த காரியம், இவனோட தன்னுடைய நண்பன் அவனுடைய பையனை சேரவிடாமல் இவனோட தடுத்த காரியம், எவ்வளோ காரியங்கள் சவுல் தனக்கு எதிராக செய்திருந்தாலும் அவனால் தகப்பனே அப்படின்னு கூப்பிட முடிஞ்சதுன்னா இப்படிப்பட்ட ஒரு இருதயம். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 பழகின ஒரு மனிதன். 30வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு அமலேக்கியர்கள் அவனுடைய மனைவி, பிள்ளை எல்லாரையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. எல்லாரும் அவனோட இருந்த படைபலம், சொத்து பத்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் நமக்கு எப்படி நம்மளுடைய இருதயம் துடிக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டான், எவ்வளோ அவனை முதல்ல உண்டிலன்னு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய இருதயம் துடிக்கும். நம்முடையன்னு சொல்ல வரல, என்னுடைய இருதயம் துடிக்கும். நான் இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணுமே, இது என்னது, நான் எவ்வளோ வெற்றிகளை பெற்றிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அநேக வெற்றிகளை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி அநேக தருணங்களில் அவன் சவுலுக்கு முன்பாக துரத்தி ஓடப்பட்ட போதும் சரி, அந்த நேரத்தில் எதிரிகள் அவனை தாக்கும் போதும் சரி, தேவன் அவனை பாதுகாத்து அவன் எதிரிகளோடு யுத்தம் செய்ய போகும்போது தேவன் அவனுக்கு அநேக வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். அநேக எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். சவுலிடமிருந்து பாதுகாப்பு, இந்த பக்கம் சுற்றி இருந்த ராஜாக்கள், பெலிஸ்தியர்கள், மற்ற ராஜாக்கள் இருந்து பாதுகாப்பு, தேவன் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தருணத்தில் கூட அவர் ஒருபோதும் நான் போகணும்னு மாம்சத்தின்படி நினைக்கல. மாறா 30வது அதிகாரத்தில் 8வது வசனம் நினைக்கிறேன், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படிங்கிறார். அப்போ அவனால் அந்த நேரத்திலையும் கூட அவன் மனக்லேசம் அடைந்தான். தனக்குள் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அங்கே ஆண்டவர்கிட்ட அதை கேட்குறான். அப்போ தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ள முடிகிற அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும், எந்த ஒரு பயங்கரமான புயல் வீசுகிற சூழ்நிலைகளிலும் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொள்கிற அளவுக்கு அவனுடைய இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆடாக இருந்தான். அப்படிதான் நாம் வளர வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ தான் நம்ம எரேமியாவில் ஒரு வார்த்தையை கேட்டோம். 7வது அதிகாரத்தில் நாம் எரேமியாவில் 3வது வசனம், உன் வழிகளையும் உன் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது,
அவருக்கு பின் செல்லுகிறது. அவர் எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியில் அது போகுது. நீங்கள் போகிற வழி நான் போகிற வழி தானான்னு பாருங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து. எகிப்து தாய் போன்ற இது அவங்களுக்கு. அங்கேருந்து தேவன் அடிமைத்தனத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்து ஒரு தேசத்தில் குடியிருக்க பண்ணுகிறார். அந்த தேசத்தில் அவர்கள் அவருக்கு சாட்சியாக வாழாமல் விக்கிரகாராதனைக்காரர்களாய் வாழ்ந்தார்கள், விபச்சாரர்களாய் வாழ்ந்தார்கள், பண ஆசை உடையவர்களாய் வாழ்ந்தார்கள், பொருளாசை உடையவர்களாய். ஏன்னா தேவனுடைய ஓய்வு நாளை ஆசரிக்காமல் அந்த நாட்கள்லையும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுலேயே இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய அதுக்குன்னு ஒரு கட்டளைகளை வச்சு இப்படி நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அநேக கட்டளைகளை தங்களுக்கு தாங்களே உருவாக்கி தேவனை கனவீனப்படுத்தினார்கள். அவருடைய வழிகள் வித்தியாசமாக இருந்தது. தேவன் அவர்களை அழைத்த போது இது என்னுடைய சத்தம், தேவனுடைய வழி, இந்த வழியில் நான் நடக்க போகிறேன். ஆண்டவரை அவங்களை பார்த்து கூப்பிடுறார். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என் ஜனங்கள் என் சத்தத்தை கேட்பார்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் நினைச்சார். ஆனால் அங்கே அது இல்லை. 2 இடத்துல அவர் சொல்கிறார். 3வது அதிகாரத்திலையும் 3வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி. அவங்க எந்தெந்த காரியத்திலெல்லாம் அவங்க வழிகள் தாறுமாறாக இருக்குது, சீராக இல்லை, எந்த இடத்துலலாம் அவங்க கிரியைகள் சீராக இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இந்த கிரியைகள் எல்லாம் நீங்கள் சீராகுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்மளும் நம்ம கேட்டு பார்ப்போம். முதல்ல ரமேஷ் பிரதர் சொல்லும் போது நான் பார்த்தேன், எங்கே இருந்து நான் விழுந்தேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எங்கே இருந்து நான் இந்த காரியத்தில் தடுமாறினேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்கேருந்து நாம் தேவனிடம் பக்கம் திரும்ப நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்புறம் பார்க்குறோம் 2 இடத்துல 4வது வசனத்துலையும் சரி 7வது வசனத்துலையும். 4வது வசனத்தில் பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். 7வது வசனம் தான் நினைக்கிறேன். 8வது வசனத்தில் நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி 8வது வசனம் இதோ ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நாம் பொய் வார்த்தைகளை நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? தேவன் எனக்கு உண்மைதான், தேவன் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், சபையில் வைத்து அழகு பார்க்கிறார், எவ்வளவோ காரியங்கள் எனக்கு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், என்னுடைய வார்த்தைகளை தந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் என்னுடைய இருதயம் எந்த அளவுக்கு தேவனோடு சரியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு தேவனோடு நான் தேவன் நடத்துகிற வழியில் அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் நான் இருக்கிறேன், இல்லை என்னுடைய இஷ்டத்தை செய்கிறவனாய் நான் இருக்கிறேனா, என்னுடைய விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவனாய் நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கணும். அப்படி தான் தேவன் வாழ நம்மை விரும்புகிறார். தொடர்ந்து கொலோசியரில் கூட கேட்டோம். கொலோசியரில் சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. உண்மைதான், சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. நாம் தேவனை விட்டு தேவன் அல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்துவிட முடியும் அப்படிங்கிறது நான் உண்மையிலே எச்சரிக்கப்பட்டேன். 12வது வசனத்தில் பார்க்குறோம், இதில் 9வதுல பார்க்குறோம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீரக பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. 10ல் அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். யாருக்குள்? அவருக்குள். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். அவர் பரிபூர்ணம் எல்லாம் சகல எல்லாம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம். இயேசு கிறிஸ்து வந்தார். அவருக்குள்ள அந்த காட்லினஸ், அதாவது தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களும், அவர் மனுஷனாக இருந்த போதும் தேவன் தான் அவர், எல்லாமே அவருக்குள்ள வாசமாக இருந்தது. சகல துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரோட கூட எழுந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்புறம் பார்க்குறோம் 13வது வசனத்தில், மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்து அவரோட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் என்ன அந்த ஜனங்களை போல இருந்துவிடக்கூடாது அப்படின்னு நான் எச்சரிக்கப்பட்டதாக தான் நான் உணர்ந்தேன். நான் இயேசு கிறிஸ்துவை இல்லாமல், அந்த பரிபூரணம் இல்லாமல், அவர் இல்லாமல் நான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், சபையில் நான் வாழ முடியும். பொய் அப்படின்னு சொல்கிறார்ல, ஆலயம் நான் ஆலயத்துக்காக எல்லாம் நான் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவை காணாமல் போய்விட முடியும், இயேசு கிறிஸ்துவை அறியாமல் போய்விட முடியும், என் வாழ்க்கையின் எல்லாமாய் அவரை நான் கொண்டு விடாமல் போய்விட முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஜனங்கள் அப்படி வாழ்ந்தார்கள், நாம் அப்படி வாழ்ந்துவிட முடியும். அப்படி வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஏன்னா மத்தேயு ஒரே ஒரு வசனம் இல்லை, ஒரே ஒரு
முக்கியமான காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். மத்தேயுல 21வது அதிகாரம் 22வது அதிகாரம் இந்த அதிகாரங்களில் தேவன் வந்து அந்த பரிசேயர்கள் எப்படி தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத அநேக காரியங்களை அவர் சொன்னார். இங்கே அதுக்கு ஒரு ஊமானத்தை சொல்கிறார். 21வதுல ஒரு தோட்டக்காரர் இருப்பார். அவர் வந்து ஒரு தோட்டத்தை நாட்டுவார். அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவார். வைன் ப்ரெஸ், அதாவது திராட்சை ரசம் பிழிகிறதுக்கான அந்த ஆலை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, தோட்டத்தை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு குத்தகக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போவார். அந்த குத்தகக்காரவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் அனுப்புகிற ஒருத்தர்கிட்டையும் அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவே மாட்டாங்க. கடைசியில் 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு எல்லாரையும் கொலை செஞ்சுருவாங்க. கடைசியில் ஒரு குமாரன் அனுப்புவார். அந்த குமாரனும் கீழ்ப்படிய மாட்டான். குமாரனுக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அவரையும் அந்த குமாரனையும் கொன்றுவாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள்டே பார்த்து கேட்குறாரு, யாருக்கிட்ட, என்னப்பா இந்த நேரத்தில் எஜமான் பண்ணுவார், இது மாதிரி அவங்க அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி லீஸை வந்து இன்னொருத்தட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் இங்கே பார்க்குறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லா நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய அஸ்திபாரத்துக்கு மூளைக்கல்லா வச்சிருக்கோமா, இல்லை அவர் ஓரமாக வச்சுட்டு அவரை இல்லாத ஒரு காரியங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவரின் கட்டுகிறோமா அப்படிங்கிறத கேட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டதுன்னா அவங்கள்ட்ட நீக்கப்பட்டது யாருக்கிட்ட, அந்த பரிசேயர்கள்ட்ட இருந்து நீக்கப்பட்டு நாம் கண்டு கொண்டோம். அதை கூட நம்ம இதில் சொல்கிறார். 32வது வசனம் 21ல், ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள், அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை விசுவாசியாமல் போனார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் நமக்கு கிடைத்தது. அவர்களுக்கு விளக்கப்பட்ட ஒரு காரியம் நமக்கு அளிக்கப்பட்டது. இங்கே பார்க்குறோம், ஆயக்காரரும் வேசிகளுமோ, நாம் ஒதுக்கப்பட்டவர்கள், புறம்பானவர்கள், அவரால் நேசிக்கப்பட முடியாதவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்களாகிய நமக்கு அவருடைய ரட்சிப்பு கிடைத்தது. இப்போ நாமும் தாழ்மையாக அந்த ஆயக்காரர்கள் எப்படி, தேவனே நீர் வேண்டும், வேசிகள் நீர், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாவி, நீர் எனக்கு வேண்டும்னு கிருபை பெற்றுக்கொண்டாங்களோ அதுபோல் நாம் தேவனே எனக்கு நீர் வேண்டும், கடைசி வரைக்கும் தாழ்மையில் நிலைத்திருந்தோம். ஆனால் பிரதர் சொல்லும் போது தேவராஜ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நம்ம அப்படி தாழ்மையில் நிலைச்சிருந்தோம்னா நமக்கு தேவனுடைய இரக்கம் எப்போதும் உண்டு. அவர் நம்மை ஒருபோதும் தள்ள மாட்டார். அந்த பரிபூரணம், தேவத்துவத்தின் பரிபூரணம், அவருக்குள் நாம் பரிபூரணமாக இருப்பது, அவரோடு எழுந்திருப்பது எல்லாமே நமக்குள்ளே நடந்து விட்டது. தொடர்ந்து அது நடக்கும். நாம் விளக்கப்பட தேவன் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் எனக்கு அப்படி உதவி செய்வாராக. ஆமென்.